மக்களே எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா மணப்பாட்டில் இருக்கோம். நம்ம மணப்பாட்டுக்கு வந்துட்டு இப்போ என்ன வேலையாக வந்தோம்னா நம்ம போட் வாங்குறதுக்காக வந்திருக்கோம். உங்களுக்கு வந்துட்டு இப்போ வந்து கடலுக்கு போகிறதுக்கு போட்டு கிடையாது, அதனால் ஒரு போட் இருக்குது. இது வந்துட்டு யாருக்குன்னா எங்கள் மச்சானுக்காக எடுக்க வந்திருக்கோம். ஒரு ஆள் வர சொல்லியிருக்காங்க போட் வாங்குறதுக்காக, அதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். இப்போ வந்து எந்த போட்டு பிடிச்சிருக்குன்னு பார்த்து வாங்கிட்டு போக போகிறோம், அவ்வளோதான். இதுக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம், மணப்பாடு வரைக்கும் வந்திருக்கோம். பார்த்துக்கிறீங்க, அங்கேருந்து சும்மா இல்லை. வாங்க இப்போ போட்டு காமிக்கிறதுக்கு ஒரு ஆள் வர சொல்லியிருக்காப்புல, அங்கே தான் நம்ம இப்போ போகிறோம். அந்த போட்டை பார்த்துட்டு நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்னா வேறு போட்டு பார்க்க போவோம், பிடிச்சிருந்துச்சுன்னா அதையே வாங்கிட்டு போயிடலாம். பாருங்க மக்களே, பிஸியாக இருக்குது மக்களே. மணப்பாடு கடற்கரையே ஃபுல்லாகவே, கடற்கரை ஃபுல்லாமே ஆள் தான். பார்த்தீங்கன்னா சூடை இங்கிட்டு ஃபுல்லாக சூடை தெரிச்சிட்டு இருக்காங்க. சூடை இங்கிட்டு சூடை எல்லாமே பிஸியாக தான் இருக்குது. பாருங்கள் மணப்பாட்டில் இப்போ வந்துட்டு பிஸியாக ஏலம் நண்டு, வண்டிமணி, ப்ளூக்கால், நீலக்கால் நண்டு, கண்ணண்டு, நிறையா நண்டு இருக்குது. நண்டு எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு எல்லாரும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மீன் எல்லாம் ஓடிட்டு இருக்கு. சீலா எடுத்துட்டு இருக்காப்புல, சின்ன சின்ன சீலா. இந்த சீலா என்ன ரேட்டுன்னு போகும்? கிலோ என்ன ரேட்டு போகும் ஓரளவுக்கு? 900 ரூபா போகுமா மக்களே? அங்கே ஒரு ஏலம் பார்த்தோம் மணப்பாட்டில், அதே மாதிரி இங்கேயுமே ஏலம் போட்டுட்ருக்காப்புல. இது 2வது இடம் நாங்கள் பார்த்ததுலையே. பாருங்க சூடை மக்கள், வெடிமீன் சூடை, உடம்புலாம் பயங்கரமாக இருக்கும். அதே நண்டு இங்கிட்டு பார்த்தீங்கன்னா பாறை வந்துருக்கு மக்களே. வச்சிருக்காங்க, வரிசையில் வச்சிருக்காங்க. ஆரைய பாருங்க, பாறை, கரிமீன் பாறை. கட்டா மக்களே, கட்டா மீன் பாருங்க. கருவாடு போட்டு சாப்பிட்டா பயங்கரமாக இருக்கும். எல்லாம் ஐஸ் அடிச்சு ஏற்றிக்கிட்டு இருக்காப்புல கம்பெனி கொண்டு போகிறதுக்கு. மக்களே போயிட்டு இருக்கோம், கிட்டத்தட்ட ஒரு 2-3 போட்டு காட்டாம்ல. நம்ம கேட்டு போன கம்பெனியில் போட்டு கிடையாது. வெயில் மண்டையை போலக்குது, சரியான வெயில். கருப்பு டிஷர்ட் வேற போட்டு வந்துட்டேன். என் தம்பி வேற கருப்பு, அவனு அதுக்கு இருக்கிற கருப்பு சட்டை. முன்னாடி ஒரு ஆள் பச்சை சட்டை. அட்டியை வேர்த்து இருபத்து போயிட்டு இருக்கோம். வெறித்தனா போடுது மக்களை வெயில், அட்டியே ஊமை வெயில். நாங்கள் இன்னும் தேடிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக ஒரு போட்டை நாங்கள் தேடி கண்டுபிடிச்சிருவோம், கண்டுபிடிச்சிட்டு காட்டுறோம். இதுதான் அண்ணனை பார்த்தீங்கன்னா மட்டை அடிக்கிட்டு இருக்காப்புல. மீன் மட்டு, மீன் மட்டு பார்த்துக்கிறீங்க. சும்மா சொல்லுங்கண்ணே என்னென்ன இருக்கு. மட்டை அடிக்கிட்டு இருக்காப்புல அண்ணன் ஒரு ஆளா. வீடியோ எடுக்க வேணாம்னு சொல்றாப்புல. இல்ல பரவாயில்ல, என்ன அண்ணன் சொல்றதுனால நம்மளுக்கு ஒண்ணும் இல்லை. என்னென்ன மீன் வரும் இதுல? சும்மா சொல்லுங்க நீங்க. சொல்ல முடியும் இல்ல, இவ்வளவு வேற மீன் வரும்ல மணப்பாட்டுல. இங்கேயும் அதுதான் வருமா? நம்ம ராமேஸ்வரம். அதாவது அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு போட்டு செட் ஆகலை, அதனால இப்போ வந்துட்டு வேற ஊருக்கு போயிட்டு இருக்கோம். வேற ஊர்ல போய் பார்ப்போம் அங்கேயா செட் ஆகுதானு. எல்லக்கூடாது மக்களே, நீ போட்டு வாங்காமல் ஊருக்கு போகிறது கிடையாது மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்திருக்கோம். எந்த இடம் பார்த்தீங்கன்னா பெரிய தலை வந்திருக்கோம். பெரிய தலையில் இங்கே சர்ச் இருக்குது, பெரிய சர்ச்சு, இருங்க காட்டுறேன். அங்கே வந்திருக்கோம். இப்போ வந்து கடற்கரை பாருங்க, பயங்கரமான ஒரு பிரம்மாண்டமான சர்ச் இருக்குது பெரிய தலையில். அது முன்னாடி இருந்து பார்த்தா நல்லா தெரியும். ஒரு காம்பவுண்ட் வால் இருக்கனால உள்ளே போக முடியாது, பார்த்துக்கோங்க. இந்த ரோட்டில் தான் போகணும். கடற்கரை தெரியுது மக்களே, தெரியுது. கடற்கரையில் போய் காட்டுறேன் மக்களே. பெரிய தலை கடற்கரை பாருங்க. கிட்டத்தட்ட இங்கே எத்தனை போட்டு கிடக்குன்னு எண்ணிக்கையே இல்லை, அவ்வளோ போட்டு கிடக்கு. இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரைக்குமே போட்டு தான் கிடக்கு. சுற்றி பெரிய துறைமுகம், சரியான துறைமுகம். கிட்டத்தட்ட 500-600 ஃபைபராச்சும் கிடக்கும் போல் எனக்கு தெரிஞ்சு, குறைஞ்சபட்சம். கோரையும் கிடக்கு. நாங்கள் இப்போ நடுவு நிற்கிறோம் மக்களே. 3வது ஒரு ஊருக்கு வந்திருக்கோம், அதாவது ஊருக்கு வந்திருக்கோம் போட்டு பார்க்குறதுக்கு. இங்கே பின்னாடி ஒரு சர்ச் இருக்குது, அதை காட்டுறேன். பயங்கரமாக இருக்குது, கப்பல் மாதிரியே இருக்குது. நீங்கள் பாருங்கள் மக்களே, மேலே ஒரு ஃப்ளைட்டு,
கீழே வந்துட்டு கப்பல் பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு இன்ஜினியரிங் பிளான்லேயே சொல்லலாம். பாருங்கள், ஊரெலாம் வந்தால் நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள், பயங்கரமாக இருக்குது, வெறித்தனம். உவரி கடற்கரை இது ஒரு பாதி தான், ஒரு பாதி அந்த பக்கம் இருக்குது. நாங்கள் தேடிட்டு தான் இருக்கோம், போட்டு இதுவரைக்கும் கிடைக்கல, பார்ப்போம். மக்களே, காலையில் வந்தோம். காலையில் வந்ததில் பார்த்தீங்கன்னா இதோட கரெக்டாக எத்தனாவது ஊர்னா 5வது ஊர். 5வது ஊர் வந்திருக்கோம், இன்னும் போட்டு கண்டுபிடிக்கல. இந்த ஊரில் கிடைச்சாதான் உண்டு. கிட்டத்தட்ட மணி பார்த்தீங்கன்னா 5 மணி ஆயிடுச்சு. நீங்கள் எத்தனை மணி ஆனது இல்லை பாருங்க. எனர்ஜி ட்ரிங்க் கூட நிற்கிறாப்புல, பண்ண முடியல ஆட்களால். கிடைக்கணும், நம்பிக்கையை கைவிட மாட்டோம், கண்டிப்பாக கிடைச்சிடும். மக்களே, பல போராட்டத்துக்கு பிறகு போட்டை நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் கிடைச்ச மாதிரி நாங்கள் நினச்சி வந்த மாதிரியே ஒரு போட்டு எங்களுக்கு சிக்கிடுச்சு. தரமான போட்டு காட்டுற பாருங்க. பாருங்கள், இந்த மாதிரி போட்டு தான் நாங்கள் வந்துட்டு நினச்சி வந்தோம். நினச்சி வந்ததுக்கு தக்கனே ஒரு போட்டு கிடச்சிச்சு. ஏவிபி கம்பெனியில் தான் வந்தோம், ஏவிபி கம்பெனிலே கிடச்சிருச்சு. நம்ம நினச்ச ரேட்லேயும் கிடச்சிருக்கு. அருமையான ஒரு போட்டு கிடச்சிருச்சு. பார்த்துக்கிறீங்க, இருக்காப்புல பாருங்க. அண்ணன் தான் வந்துட்டு வாங்கி தந்துருக்காப்புல போட்டு. ஓனர் முகத்தில் சந்தோஷத்தை பாருங்கள். ஓனர் வளைச்சு எடுக்கிறாரு போட்டோவை. ஓனர் சட்டைக்கிட்டே உப்பு பொறிஞ்சிருச்சு. ஊர் சுற்றி அவ்வளோ கஷ்டங்களை எதிர்கொண்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு நாள் இல்லை, நாங்கள் கணக்கு பண்ணி பார்த்தா நேற்று வந்துட்டு ஒரு 9 மணிக்கு கிளம்புனோம் வீட்டில் இருந்து. நேற்று 9 மணிக்கு கிளம்பி கிட்டத்தட்ட இப்போ 6 மணி ஆயிடுச்சு இந்த போட்டு பார்த்து செலக்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு. இது எங்கே வாங்கியிருக்கோம் அப்படின்னா, கரெக்டாக இடிந்தகரையில் வாங்கியிருக்கோம் இந்த போட்டு. அவன் பையன் கிட்ட